ஒரு காலத்தில் தேவன் படைத்த மிக அழகான ஏதேன் தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். தேவன் அவர்களிடம் ஒரு சின்ன கட்டளை மட்டும் கொடுத்தார். இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா பழங்களையும் சாப்பிடலாம், ஆனால் நடுவில் இருக்கும் ஒரு மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது என்றார். ஆதாமும் ஏவாளும் அதை கேட்டார்கள். ஒரு நாள் ஒரு கெட்ட பாம்பு ஏவாளிடம் வந்து, தேவன் உண்மையிலேயே அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொன்னாரா என்று கேட்டது. ஏவாள், ஆமாம், சாப்பிட்டால் தண்டனை வரும் என்றாள். பாம்பு சிரித்துக்கொண்டு, இல்லை இல்லை, அதைச் சாப்பிட்டால் நீ புத்திசாலி ஆகுவாய், தேவனைப் போல் ஆகுவாய் என்று பொய் சொன்னது. ஏவாள் அந்த மரத்தை பார்த்தாள். பழம் மிகவும் அழகாக இருந்தது. சாப்பிட்டால் நல்லதுதானே என்று நினைத்தாள். அவள் தேவனுடைய வார்த்தையை நினைக்காமல் அந்த பழத்தை எடுத்துச் சாப்பிட்டாள். பிறகு அதை ஆதாமுக்கும் கொடுத்தாள். அவனும் சாப்பிட்டான். உடனே அவர்களுக்கு பயம் வந்தது. தேவனிடமிருந்து மறைந்தார்கள். தேவன் வந்து, நான் சொன்னதை ஏன் கேட்கவில்லை என்று கேட்டார். ஆதாமும் ஏவாளும் தங்கள் தவறை உணர்ந்தார்கள். அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டியது வந்தது. ஆனால் குழந்தைகளே, தேவன் அவர்களை முழுவதும் விட்டுவிடவில்லை. ஒரு நாள் நம்மை காப்பாற்றும் இரட்சகர் வருவார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார்.